ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சர்க்கரையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து வட்டலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் அரைக்கும் போது கொஞ்சம் பட்டையும் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வந்துடும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துட வேண்டாங்க, அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. நம்ம உடனே தேங்காய் பால் சேர்த்து இந்த சர்க்கரை பாவில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை பாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம 3 முட்டையை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. இப்போ வந்து இதில் மேலெல்லாம் அந்த மாதிரி நுரையெல்லாம் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. ஏன் அதை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேக வைக்கும்போது பபிள்ஸ் விழுக ஆரம்பிச்சிடும், ஓட்டோட்டியாக ஆயிருங்க. இந்தளவுக்கு நல்லா அந்த நுரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு லைட்டாக நெய் தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பிளேட்டில் மாற்றிட்டிங்கன்னா அழகாக வந்துடுங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படியே அந்த தேன் அடை மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் நான் கட் பண்ணவே எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளோ ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. மெயினாக இதில் வந்து நீங்கள் கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ஒயிட் சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்குங்க. பட் அதில் செய்யும்போது நமக்கு கலர் வந்து ஒயிட்டில் இருக்கும், இதில் வந்து நமக்கு ப்ரௌன் ஷேடில் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.